ஹலோ பிபி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ரைட் பண்ணி ஏலகிரி ரெசார்ட் வந்து ரீச் ஆனோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 பேர், சென்னையிலேருந்து 7 பேரும், ஒசூர் பெங்களூர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 5 பேரும் வந்து ஜாயின் ஆனாங்க. இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெசார்ட் வந்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஏன்னா ரொம்ப லாங்லேருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரெஸ்ட் எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து டிஜே, நான் தனியாக டிஜே பண்ணியிருந்தேன். ஸோ டிஜே வைப்புக்கு நாங்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு 3-4 டீமும் வந்து செம வைப் பண்ணாங்க. அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம நைட்டு வந்து டின்னரில் சப்பாத்தி, தோசை அண்டு சிக்கன் கிரேவியும் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தூங்கிட்டோங்க. ஸோ அப்படியே மார்னிங் எழுந்து ஒரு வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 360 வந்துச்சு ப்ரோ. அப்புறம் 360 வேறு காலையிலே சம்பவம் பண்ணுது. ஓகே, மார்னிங் வந்து அப்படியே சன்ரைஸ் பார்த்துட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தோம். ஆக்சுவலாக சன்ரைஸ் வந்து வியூ பாயிண்ட்டை விட இந்த இடத்துல பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கேயே வந்துட்டு வெயிட் பண்ணோம். ஓகே, அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வியூ பாயிண்ட் போகலாம், போயிட்டு அங்கே போயிட்டு சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்களாம் அப்படி நின்றுருக்காங்க. போவோம் ப்ரோ, இதுதான் வந்த ரூட்டு தான் போகிறேன். அவருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ மார்னிங் எழுந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குரூப் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா பெருசாக சுற்றி பார்க்க எதுவும் இல்லைங்க. ஆக்டிவிட்டீஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன வியூ பாயிண்ட்டு அண்ட் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸில் வந்து இந்த டைம் சம்மரில் வந்து தண்ணி கிடையாது, அதனால் அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க. இதுதாங்க நம்ம பசங்க வண்டி. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிலா ஒரு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். அப்படியே கீழே பார்த்திங்கன்னா நமக்கு இளநீ ஷாப்பெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம மேலே ஏறும் போது கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா ரிட்டன் மேலே ஏற முடியாது. ஒரு பேஸ் கொடுங்க. 360 ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது மலை ஏற போகிறோம். யார் மேலே ஏற போகிறீங்க? யார் மேலே ஏறல, இந்த மலை ஏற போகிறோம். ஆல் கிரெடிட் கோஸ் டு தினேஷ் ப்ரோ. இங்கே அவரு வந்துட்டு அவரும் லாக் பண்ணிட்டே வராரு. அவர் கண்டென்ட் வேணும், ஒரு காண்டி கண்டென்ட் வர மாட்டாங்க. உள்ள போய் vlog பாம் பண்ணி
யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. பெரிய விழா தான், அது பயங்கரமாக இருக்கும். அவன் மிஸ் மாதிரி இருக்கு லைட்டாக. இதுதான் நிறைய என்னோட வீட்டு போகிறேன் பார்த்தியா சார்? சார் அங்கே சூரியன் கிட்ட தெரியுதா சார்? கவுந்துச்சுன்னு வச்சுக்கோ உயிர் போயிடும். ஓ சன்ரைஸ் இங்கே பார்த்துக்கலாம்ல. சரி ப்ரோ பார்த்தேன் ப்ரோ. அப்படியே தான் ஊருக்கு போகலான்னு பிளானா? ப்ரோ எந்த முடிவு எடுக்காதீங்க, வாங்க பேசிக்கலாம். எப்படி 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 கமா ஸ்ட்ரைட் அண்ட் எப்படி இந்த சைடு அப்படி அப்படி என்ன கிராஸ் பெண்ட் ஆகணும். ஹேண்ட் ஸ்ட்ரைட் பண்ணிக்க, அவ்வளவுதான். இது அந்த பக்கமும் எடுக்குதா என்ன? இல்ல ஃபுல்லா கவர்டா 360 ஃபுல்லாவே கவர் ஆகும். அவங்க நம்ம எல்லாரும் சரி அப்ப கீழே இறங்கிடுவோமா? பாத்து ப்ரோ நீங்க ப்ரோ அங்க போங்க ப்ரோ. வேணாம் வேணாம் வேணாம். ஆமா ப்ரோ பெரியா இருக்கும், டாம் க்ரூஸ் மாதிரி இவங்க. அவ்வளோ ஒரு ஜம்ப் பண்ணி தான் அவ்வளோதான் அல்டிமேட். வீடியோ பயங்கரமா இம்பாசிபிள் தான் ப்ரோ. போங்க. இதுதாங்க அந்த நிலாவூர் வியூ பாயிண்ட். ஸோ சன்ரைஸ் அப்போ வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் நம்ம லேட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாம்பு சவுண்டெல்லாம் வருதுன்றாங்க. ஸோ நாங்கள் கீழே போனோம். அந்த இடத்துல வந்து பாம்பு சவுண்டு ஏதோ இருக்குது, அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே வந்துட்டு நாங்கள் ரிட்டன் கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பேன், அங்கங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டில் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே வந்து திரும்ப ஒரு ரெசார்ட்டுக்கு போயிட்டோம். அங்கே போனோன்னா நமக்கு வந்து டீ காஃபி அப்படிலாம் கொடுத்தாங்க. ஸோ டீ காஃபியெல்லாம் முடித்து உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து இட்லி பொங்கல் வந்து கொடுத்துருந்தாங்க, அப்புறம் வடை எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சாப்பிட டேஸ்ட் ஓகே, பட் காஃபி தான் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். போட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. ப்ளஸ் பார்க்கிங்க்கு 10 rupees அண்ட் கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. அதெல்லாம் கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே போட்டிங் போனோம். போட்டிங் வந்து தண்ணிக்குள்ளே வந்து அடிக்கிற வெயிலில் நாங்கள் வந்து போட்டிங் பண்ணோம். இருந்தாலும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பசங்களாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் திரும்ப ரெசார்ட் பக்கம் வந்துட்டோம். லஞ்ச் சாப்பிட்டோம் ஹோட்டல் ஏலகிரின்னு சொல்லிட்டு. இங்கே குவாலிட்டியும் நல்லா இல்லை, அண்டு ப்ரைஸும் வந்து கூட. யாருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் அப்படியே போய்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் தான் கூப்பிட்டு வந்துட்டேன். முன்னாடி வேறு யாரோ ஓனர் இருந்தாங்களான்னு தெரியல, பட் இப்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. செமையா இருந்துச்சு ப்ரோ. நைஸ். ஹெவியா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு நேத்தி நைட். நியூ பீப்புள், நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் குரூப் ரைட் சூப்பர் ப்ரோ, ஃபுல் என்ஜாய். செம்ம ஃபன் ப்ரோ. டிஜெல்லாம் சூப்பராக இருந்தது. செம்ம என்ஜாய் ப்ரோ. செம்ம சூப்பர் ப்ரோ. நைஸ். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணதே இல்லைங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. பயங்கரமாக இருந்தது. குரூப் ரைட் நெக்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணலாம். சேம் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம். ஓகே ப்ரோ. ஒருத்தர் மட்டும் வெளியே போயிருக்காரு. பசங்களாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருப்பீங்க. ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நீங்கள் ட்ரிப்பு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரிப்பு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். எப்படி ஆக்சுவலாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரிப்பில், அதாவது குரூப் ரைட்டில் 3 டைம் ஃபெயிலியர் ஆகி 4th டைம் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ வேறு லெவலில் நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணணும்னா குரூப் ட்ரிப் வந்து நான் ரெகுலராக வந்து என்னோடய டெலிகிராமில் இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப சந்திக்கிறேன். பாய் பாய் மக்களே.